எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, போகிற இடத்துல எல்லாம் நான் அக்னியை போடணும்னுட்டு நான் போவேன். அதற்கு முன்னாடி வரவங்கெல்லாம் அக்னியை போட்டு விட்டுடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மட்டும் அல்லாமல் என்னையும் நம்பி ஆவியானவர் என்னை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். ஆவியானவருக்கு ஒரு பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த அழைப்பு கொடுத்த சிஸ்டர் எஃப்சிபா, என்னடா பார்த்த முதல் நாளே நம்ம எல்லாம் ஆவியில் ரொம்ப ஒருமன் ஆயிட்டோம். அந்த வெள்ளூர் எழுப்புதல்ல 3 பேரை சேர்ந்து அந்த இடத்துல எழுப்புதல் கூட்டம் நடத்தணும். இன்னைக்கு வெள்ளூர்ல தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கும் ஒரு எழுப்புதல் கூட்டம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இல்லையோ அங்கிருந்து ஒரு கூட்டம் சிஸ்டர்ஸ் இங்க வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம நேரத்தை கடத்தாம நேராக நம்ம வசனத்துக்கு நேராக கடந்து போலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இது ஒரு ப்ராஃபட்டிக்கா வந்ததுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அநேக நாட்களாக ஜபத்துல தரித்திருந்து இந்த கூட்டத்திற்காக என்ன ஆண்டவரே வசனத்தை என்னுடைய சகோதரிகளுக்கு, அதாவது ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கனம் பெற்ற ஊழியக்கார அம்மாக்களுக்கு, பாஸ்டர் அம்மாக்களுக்கு, யூத் மினிஸ்ட்ரி செய்கிற யூத் இருக்காங்க இந்த இடத்துல, யூத் மினிஸ்ட்ரி செய்கிற இன்னும் சின்ன சின்ன யூத் நம்ம மாதிரியான யூத் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ ஆல்வேஸ் சே, நான் என்னுடைய வயசை எப்பவுமே வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி தான் சொல்லுவேன். எனக்கு வயசாச்சு. நோ, நான் 52, பட் ஐ am not 52, I am 25. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தா தான் நம்ம எழுப்புதலை கொண்டு வர முடியும், இல்லைங்களா? இது நெகட்டிவ் திங்ஸ் எனக்கு பிடிக்காது. ஸோ we all are. இப்போ நீங்க உங்க ஏஜ் எல்லாம் அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை 18 இருந்தா 81 பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? 18 இருந்தா 1 பண்ணுங்க, அது 8 எடுத்து போட்டுடுங்க. ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8-9. 2 கொரிந்தியர், 2 Corinthians chapter 4 verses 8 and 9. ஒடுங்கி போவது இல்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைவதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் அடித்து போவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன இருக்கு? அக்கினியில் நடந்து வந்தோம், கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Isn't it prophetic? காலையில இருந்து அந்த சிஸ்டர் பாடுனதுல இருந்து கடைசி வரைக்கும் இது ப்ராஃபட்டிக்கா இல்லை இந்த வசனம்? எல்லாம் பாடணுங்க எல்லாம் பாடுனாங்க. நீ என்ன பண்ண சாத்தானே, நான் இப்படித்தான் ஸ்ட்ராங்கா நின்னுக்கிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. சிஸ்டர் எனக்கு போட்டியா வந்துட்டாங்க. நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மை பிலவட் இஸ் மைன் அண்ட் ஐ ஆம் மை பிலவட் சனிட்டு. அவங்க எனக்கு போட்டி போட வந்துட்டாங்க. ஆனாலும் என் நேசர் என்னுடையவர் தான், நான் என் நேசருடையவள் தான். அப்புறம் தான் நீங்க எல்லாம். ஹல்லேலூயா. அது அந்த இடத்த நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ ஒடுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல குண்டு தூக்கி போட பார்த்தாங்க, ஆனா நான் குண்டா நின்றுட்டு இருக்கிறேன், குண்டு கல்லாட்டம். நான் இப்ப அக்னி போடும்படியாக கர்த்தர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த நாள்ல இந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டீர்களோ, நீங்க எல்லோரும் அக்னி தீ பந்தா மாறிதான் இந்த இடத்தை விட்டு போக போறீங்க. உங்க சபையில நீங்க செய்யற ஊழியத்துல தேவன் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போறார். வெள்ளூர்ல ஒரு அசைவு உண்டானது, சென்னையில அசைவு ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு சில கூட்ட ஜனங்களை மட்டும் இங்க கொண்டு வந்திருக்கார், எல்லாரையும் கொண்டு வரல. ஹல்லேலூயா. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில இப்படியாக எழுதி இருக்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை அனும்போது இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஒரு வசனிப்பை அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லும் போது அவரோடு கூட அவர் ஒரு அப்போஸ்தல். அவரு அந்த அப்போஸ்தலருக்கு கூட இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் பயங்கரமான உபத்திரவங்கள், துன்பங்கள்.
ரோமருடைய அந்த ஒரு அரசாங்கத்தில் இருந்தும் யூதர்களில் இருந்தும் பயங்கரமான துன்பங்கள் உபதிரவங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல ஒரு சில கூட்டத்தார் கேள்வி கேட்க வராங்க. எப்போ நம்ம ரொம்ப சோர்ந்து போறோமோ அடிப்பட்ட இடத்துலயே அடிபடுவாங்களே, அந்த மாதிரி அந்த நேரத்துல வந்துட்டு அந்த ஜனங்களும் வந்து கேக்குறாங்களா, நீ எல்லாம் இவ்வளெல்லாம் அற்புதங்களை செய்றியே, இவ்வளெல்லாம் ஊழியம் செய்றியே, இவ்வளெல்லாம் சுகமளிப்பை கொண்டு வரியே, உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு கேட்டிருக்காங்களா? நீ ஏன் இப்படி இருக்க? உன் வியாதியை உன்னால சுகப்படுத்திக்க முடியல, மத்தவங்களுக்கு ஜபிக்க வந்துட்டியா, பெருசா தீர்க்க தரிசனம் சொல்ல போயிட்டாளாம், பெருசா ஊழியம் செய்ய வந்துட்டாளாம், உன் வாழ்க்கை இப்படி இருக்கே. இந்த மாதிரியான சவால் நிறைந்த கேள்வி இந்த ஜனங்கள் கேட்கும் பொழுது இந்த நேரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுறாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். அப்ப எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் என்றால் எந்தெந்த பக்கத்துல எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நெருக்கப்பட்டாருன்னுட்டு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம். நான் அதிகம் உத்தீனமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன். சிஸ்டர் அப்படி இல்ல, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம், அதை விட அதிகமா நான் ஊழியம் செய்யறேன். அப்புறம் உத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் விழாக்களால் அடிப்பட்டேன், 1 தரம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். என்னன்னா நீ என்னப்பா சொல்ல வர, இந்த மாதிரி நீ இப்படி நீ அப்படி உனக்கு இது உனக்கு அதுன்ட்டு நானே சொல்றேன்ப்பா, நான் அப்படித்தான்ப்பா. ஆமாப்பா, நான் அடிபட்டேன்ப்பா, நான் சிறையில வைக்கப்பட்டேன்ப்பா, நீங்க தான்ப்பா என்ன சிறையில வச்சிங்கப்பா, வியாதி என்ற சிறையில நான் இருக்கிறேன் தான். ஆனா நான் கை நீட்டும் போது கேன்சர்கள் சுகமாய் கொண்டு இருக்கிறது. எனக்கு இந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு டாக்டர் வந்து 2 மாசம் டைம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு ஆனாலும் நான் போயிட்டு ஆராதனை பண்ணுவேன். ரொம்ப ஒரு உற்சாகம். என்னுடைய ஒரே ஒரு வைராகியம் என்னன்னா 2 மாசம், அந்த 2 மாசம் நான் சாவதற்கு முன்பதாக 2 மாசமா ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு நான் போவேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிச்சுட்டு வருவேன். ஒருவேளை அந்த நேரத்துல என்னுடைய உயிர் பிரிஞ்சு அங்கே பிரிட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் நம்மள தேவன் அக்னியாக நிறுத்தி இருக்கிறார். அக்னியில நடந்து வந்தோம் இல்ல, நம்ம இப்ப அக்னியா இருக்கோம் தெரியுமா? ஹல்லேலூயா. புடமிடப்பட்டு இன்னொரு இன்டர்வியூ ஆச்சு. ஈடன் டிவி ஆன பிறகு இன்னொரு இன்டர்வியூ, இன்னொரு யூடியூப் சேனல்ல, ஒரு டிவி சேனல்ல வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க, இவ்வளோலாம் அற்புதம் செஞ்சுட்டு ஆண்டி நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே எப்படி அன்னிட்டு நான் சொன்னேன், கர்த்தர் என்னை புடமிட்ட பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவர் வந்துட்டு எல்லா காரியங்களையும் அவர் கூறாரு. நான் ரொம்ப அடிபட்டேன், நான் துக்கப்பட்டேன், ஜனங்க அடிச்சாங்க, வியாதி அடிச்சது, வறுமை அடிச்சது, தனிமை அடிச்சது என்ன. ஆமா தான், நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன் தான். I am going through all these impossibilities. ஆமா, எல்லா பிரச்சனைகள் நடுவுல நான் போய் கொண்டிருக்கிறேன் தான். யூதர்களால் 1 குறையன், அதாவது 39 இல்லைங்களா, 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 39 × 5 முறை நான் அடிபட்டேன். 3 தரம் எனது மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். கல்லெறிஞ்சிட்டு இருக்காங்களா? சொல்லால கல்லெறிஞ்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களா? You know what? There is good news. இன்னைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த பிரச்சனை படுறீங்க, நீங்க பாவம், நீங்க கவலைப்படாதீங்கன்னுட்டு நான் கூற வரல. இன்னும் பிரச்சனை அதிகம் ஆகணும்னுட்டு நீங்க ஜெபிக்கும்படியாக உங்களை மாத்த வந்திருக்கேன். ஏன்னா அதுல ஒரு சீக்ரெட் அடங்கி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதாயிற்று, இதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு வியாதி வந்தபடியால தான் எனக்கு தெரிஞ்சது 2000 வருடங்களுக்கு முன்பதாக என் தேவன் அந்த அவருடைய தழும்புகளால எனக்கு சுகத்தை கொண்டு வந்துட்டாரு. அதை கிளைம் பண்ணதால தான் 2 முறை கேன்சர்,
நீங்க என்ன, நீங்க ஒரு முறை கேன்சர், நான் 2 முறை கேன்சர். ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, ஒரு டாக்டர் இல்ல, ஒரு மருந்து இல்ல, ஒரே ஒரு வசனம், உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். ஹல்லேலூயா. டாக்டர் செத்து போயிடுவேனா, இன்னும் தேவன் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றவே இல்லையே, நான் இன்னும் அவருக்காக ஒண்ணுமே செய்ய ஆரம்பிக்கவே இல்லையே, நான் எல்லாம் சாகுவேனா? அப்ப அவருடைய வாக்குத்தத்தம் செத்த மாதிரி தானே இல்லைங்களா? அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கு, உன்னை கொண்டு இதை செய்வேன் அதை செய்வேன், இதை சென்னைக்கு கொண்டு போவேன், ஜூலை 18 இங்க இருப்பேன் அங்க இருப்பேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீ ஆறுதல் படுத்துவேன். 2005 நான் செத்துடுவேனா? 2026 திட்டத்தை வச்சிருக்கும் பொழுது 2004 டார்த்தி சாவாளா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆமா இதெல்லாம் இருக்கு, அக்ரி, ஆல் அக்ரி. ஆமா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குதான், எனக்கு வியாதி இருக்குதான், எனக்கு கடன் இருக்குதான், எனக்கு தனிமை இருக்குதான், நான் வந்துட்டு என்ன பிரசங்கம் பண்றேனோ அதுல ஒரு நன்மையும் என் வாழ்க்கையில இல்லதான், கர்த்தர் இன்னும் என் வாழ்க்கையில சரியான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலதான். ஆமாப்பா இதெல்லாம் எனக்கு இருக்குதான்ப்பா, ஆனாலும் கூடப்பா நான் ஒடுங்கி போகலப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா இது வந்துட்டு இந்த வசனத்துல என்ன இருக்கு? அந்த முதலாவது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு. அப்ப நெருக்கப்பட்டுனா கிரீக்குடைய அந்த ஒரு பாஷை, மூல பாஷையில இதோட மீனிங் என்னன்னு சொல்லி how they pronounce is stenosaria அனிட்டு pronounce. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைக்கப்படுறது. துணி புளிவுங்கல்ல, நம்மலாம் துணிய பிழிருமா, அப்படி பிழைக்கப்பட்டோம். நாம பிழிஞ்சிட்டாங்க, ஈர்த்துட்டாங்க. எவ்வளோ ஹெல்ப் வேணுமோ அவ்வளோலாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். எவ்வளோ என்ன கடன் வாங்கி நான் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். என்னுடைய சக்திக்கு மீறி நான் அவங்களுக்கு ஓடி ஓடி நான் உதவி செஞ்சேன். என்னுடைய குடும்பத்தையே மறந்துட்டேன், நான் ஓடி போய் அவங்களுக்கு செஞ்சேன். என்னுடைய எல்லா சக்தியையும், என்னுடைய எல்லா விதமான பலனையும், என்னுடைய பணத்தையும் அவங்க பிழிஞ்சு எடுத்துட்டாங்க தான். புரியுதுங்களா? அது இன்னொன்னு என்னன்னா அதோட மீனிங் என்ன, ஒரு நெருக்கடியில விட்டுட்டாங்க. யாருக்கும் அது கடன் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடும்? கடன்காரன் என்ன பண்ணுவான்? உங்ககிட்ட தான் வருவான், நம்ம கிட்ட தான் வருவான். அப்ப நம்ம ஒரு நெருக்கடிக்குள்ள போற நேரோ பிளேஸ். அப்போ அந்த நேரோ பிளேஸ்க்குள்ள போகும்போது என்ன ஆகும்? ஒரு அந்த இப்போ டி நகருக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பாரிஸ் கார்னர் பாத்தீங்கன்னா இப்ப புதுசாதுங்களா? நான் சின்ன வயசுல எல்லாம் வந்திருக்கேன் இங்க, அதனால எனக்கு அந்த டி நகர் ரொம்ப அந்த ஜன சந்தடி ரொம்ப இருக்கும் ஆச்சுங்களா. அப்ப ரங்கராஜன் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களால மூச்சு வாங்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி இந்த ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணி போட்டுட்டாங்களா, நான் நல்லவ, கர்த்தருக்காக நான் நல்லவளா இருக்கணும், என் வசனத்தை கை கொண்டு நடக்கணும், அவங்க எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் அவங்கள நேசிக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அவங்கள இன்னும் மன்னிச்சு நேசிச்சு போறதால என்னை வந்துட்டு மூச்சு வாங்க முடியாத இடத்துல என்னை வந்து விட்டுட்டாங்களா. ஆனாலும் நானும் இந்த மூச்சு என்னை விட்டு போல நான் உயிரோட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சோ இந்த நாளுக்கான இந்த ஒரு வசனத்துக்கான தலைப்பு, இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பு என்னன்னு சொல்லும் போது, இந்த ஒரு உடைக்கப்பட்ட மண் பாண்டத்துக்குள்ள இன்னும் நான் தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை அவங்களால ஒடுக்க முடியும். இந்த சரீரத்தை தான் அவங்க வந்துட்டு நம்ம ஊழியத்தை, அந்த மேல் நோட்டத்தை தான் அவங்க உடைக்க முடியும். ஊழியத்தின் அழைப்பை அவங்களால உடைக்க முடியாது. நம்முடைய தரிசனத்தை அவங்க உடைக்க முடியாது. நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை யாருமே உடைக்க முடியாது. அது பரலோகத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கிறது. பூமி மேல கட்டப்பட்ட சபை இடிக்கிறாங்களா, இடிச்சிட்டு போட்டோம். இந்த சபையை தொட முடியுமா? ஹல்லேலூயா. அப்படி தொட்டாலே என்ன ஆகும்? அடுத்த மோமெண்ட் நம்ம ஏசப்பா கிட்ட இருப்போம். அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம லவர் கிட்ட நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல முதலாவது என்ன? பிழைக்கப்பட்டீங்களா? மூச்சு வாங்காம விடப்பட்டீங்களா? சஃபோகேஷன் ஆச்சு அவங்களுக்கு. இன்னும் உயிரோட தானே இந்த நாள்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
ஆமா தானே, அந்த ஜனங்க அப்படி பண்ணாங்க, இந்த ஜனங்க இப்படி பண்ணாங்க, அது அப்படியாச்சு இப்படியாச்சு, அதனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உண்மையான அழைப்புக்குள்ள நான் வரலன்னுட்டு அர்த்தம். எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் என்னன்னுட்டு தெரிஞ்சுக்கலான்னுட்டு அர்த்தம். என் மீது வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் என்ன என்பதை நான் இன்னும் புரிஞ்சுக்கலான்னுட்டு தான் அர்த்தமாக இருக்கிறது. அதாவது cracked jar still carry God's glory. என்னது cracked jar? உடைக்கப்பட்ட பாத்திரம் இன்னுமாக தேவ மகிமையை சுமந்து கொண்டிருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் அது அடுத்தது என்ன? யாராவது ஒருத்தர் வாசிங்களா? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினா போவதில்லை. இரண்டாவது, அப்போ கலக்கம் அடைந்தும் சொல்லும் போது இதுக்கு கிரீக் மீனிங் என்னன்னா அப்போரியோ. என்னது? அப்போரியோ. அப்ப அப்பாரியோ என்ன அர்த்தம்னா போற வழியே தெரியாம இருக்கு, எனக்கு போற பாதையே தெரியாம இருக்கு, அடுத்து ஊழியத்தினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னுட்டு தெரியாம இருக்கு, என் பிள்ளைகளுடைய அடுத்த காரியம் என்னன்னுட்டு தெரியாம இருக்கு, என் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நிலைமை என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதே எனக்கு தெரியாம இருக்கு. நான் கண்ணு கட்டப்பட்டு ஏதோ ஒரு பாழான இடத்துல தள்ளப்பட்டவனாக நான் இருக்கிறேன். எனக்கு வழியே தெரியல, எல்லாமே நான் லாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய வாலிபம் லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய நாட்கள் லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய பணங்கள் லாஸ் ஆயிடுச்சு. இந்த மைண்ட் முன்னுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு இந்த அம்னேஷியான்னு சொல்லுவாங்க பாருங்களேன், பிளாக் ஆயிட்டு இருக்குது இந்த தலை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஞாபக சக்தி குறைவு வந்துட்டு ரொம்ப கடினம். கையில தான் இதை வச்சுட்டு இருப்பாங்க, என் மொபைல் தேடிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா அவங்க அவ்வளோ அடிபட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ அப்போரியும் நான் என்ன வழியே தெரியாம இருக்கிறேன், எனக்கு முன்னுக்கு போகிறது எப்படின்னு தெரியல, அடுத்து அடுத்து என்னுடைய ஃபியூச்சர் என்னன்னுட்டு எனக்கு தெரியல, என் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்னன்னுட்டு தெரியல, என் ஊழியம் இப்படியே தான் இருக்குமா இல்ல வளருமான்னுட்டு தெரியலையே, எவ்வளவோ பிரயாசப்படுறேன். என்கிட்ட நிறைய பாஸ்டர் மக்கள் வந்து பேசுறது ஒன்னே என்னன்னு, சிஸ்டர் உங்ககிட்ட மட்டும் நான் சொல்ல போறேன் சிஸ்டர் இந்த ஒரு காரியத்தை. என்னன்னா எனக்கு நிறைய ஆத்துமாக்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், நிறைய அற்புதங்கள் நடக்குது நான் ஜெபம் பண்ணும்போது. ஆனா என் சர்ச்சுக்கு கொஞ்சம் பேர் தான் வராங்க, வந்தாலும் ரொம்ப நாள் நீடிச்சு இருக்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர், அவங்க என்னை விட்டு போயிடுறாங்க சிஸ்டர். அப்ப என் ஊழியத்தினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குமா? என் சபை வளராதா? என் பிள்ளைகள் இப்படித்தானா? நான் இவ்வளவு தானா? இதற்கு மேல தேவன் என்ன யூஸ் பண்ண மாட்டாரா? இந்த வியாதி பிடிச்சிட்டு இருக்குது, இந்த வியாதியால என்னால ஓட முடியலையே, ஆட முடியலையே, போக முடியலையே, வர முடியலையே, பேச முடியலையே, இவ்வளவுதானா? வழி தெரியாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு எக்ஸாம்போரியோனிட். அதாவது என்னன்னா, நீ உனக்கு உன்னுடைய வழி தெரியாம இருக்கலாம், ஆனால் வழியும் சத்தியமும் ஜீவனமான இயேசுவுக்கு உனக்கு உண்டான வழி என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. காஷ்மீர்ல ஃபாக் நிரம்பி இருந்தாலும் தேவன் ஒரு வழியை உண்டாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, உனக்கு வழி தெரியலம்மா, எனக்கு வழி தெரியுமா? தாயின் கருவில் இருக்கும்போதே உன்னை பேர் சொல்லி அழைத்தேனே, உன்னை தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக வைத்தேனே, இன்னைக்கு நீ ஒடுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறியே, கலக்கம் அடைந்து உட்கார்ந்து இருக்கிறியே, உனக்கு உன்னுடைய வழியை உண்டாக்கின தேவன் நான் இருக்கும்போது உனக்காக நீயே வழியை உண்டாக்குறேன், என்னை நோக்கி பாருங்கிறாரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எத்தனையோ முறை படிச்சிருப்போமா? எவ்வளவு முறை படிச்சாலும் எவ்வளவு ஆறுதல் வந்தது அந்த வசனத்தால. இன்னைக்கு இன்னும் அதிகமாக ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறார். சின்ன புட்டு வச்சிட்டு இருக்கிறார் உங்களுக்கு. இந்த குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், குட்டி குட்டி பீஸா எடுத்து தருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவியானவர் இந்த நாள் உங்களுக்கு குட்டி குட்டி பீஸா ஊட்டி விட்டுட்டு இருக்கிறார் இந்த மன்னாவை. ஹல்லேலூயா. இதை எடுத்துட்டு பலன் அடைந்து போய் எழுப்புதலை உண்டு பண்ணுங்க உங்க சபையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன? அதுக்கப்புறம் கலக்கம் அடைந்தும் மனமுடிவு அடைவதில் ஏன்னா அவர் இருக்கிறார் என்ன தைரியப்படுத்த. மூன்றாவது துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படவில்லை. என்னை துன்பப்படுத்தினது ஒருவேளை என் குடும்ப
குடும்பமா இருக்கலாம், ஒருவேளை என் சபை விசுவாசியா இருக்கலாம், நான் நம்பின ஜனங்களா இருக்கலாம், நான் உதவி செய்த ஜனங்களா இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் என்கிட்ட உதவி வாங்கி, இந்த ஜனங்கள் இந்த உதவி கூட மறந்துட்டு நன்றி கேட்ட தினமா என்னை விட்டு போயிருக்கலாம். ஆனா என்னை விட்டு விலகாத ஒரு நேசர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னும் கைவிடப்படவில்லை, நான் இன்னும் கைவிடப்படவில்லை. ஜனங்க போயிட்டாங்க. ஜனங்க என்னை விசாரிக்கல, ஜனங்க போன் பண்ணல, ஜனங்க எப்படியாக என்கிட்ட உதவி வாங்கிட்டு என்னையே தூஷிச்சுட்டு இருக்காங்கன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அது மனுஷன். மூக்கில் சுவாசமுள்ள எல்லா மனுஷனும் இப்படியேதான் இருப்பான். ஆனா எனக்கு சுவாசத்தை தந்த அந்த ஜோயே ஜீவனை தந்த என் நேசர் கூறார், நான் உன்னை விடலையே. I have not done with you yet. உன்னுடைய காரியத்தை இன்னுமா நான் முடிக்கவில்லையே. It's on the process. ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்சதுன்னுட்டு. லாசருவை எல்லாருமே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு நிறுத்தி வச்சிருந்தாங்க. இயேசு வந்தார், ஒரு கமா போட்டுட்டு உயிரோட எழுப்பி விட்டுட்டார். நம்முடைய ஸ்டோரி எல்லாம் என்னுடைய ஸ்டோரி புக்ல ஃபுல் ஸ்டாப்பா இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஸ்டோரி புக்ல என்னுடைய ஸ்டோரி கமாவா தான் இன்னும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் முடிக்கிற வரைக்கும் எந்த சாத்தானாலையும் உங்களை முடிக்க முடியாது, எந்த மனுஷனாலையும் முடிக்க முடியாது. ஏன் நீங்களே துக்கப்பட்டு, நீங்களே ஏமாந்து போய், நீங்களே வந்துட்டு மனமுடிவு அடைந்து, இது போதும், இந்த வசனத்தை நான் நிறுத்திடுறேன், இந்த ஊழியத்தை நிறுத்திடுறேன், இந்த சபையை நிறுத்திடுறேன் நீங்களா நினைச்சாலும் அவர் நிறுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான், எப்ப துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. We are chased. துரத்துறாங்க ஜனங்க, நம்மள துரத்துறாங்க. படுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட எங்கேயோ அவங்க பேசின வார்த்தை என் காதுல ஒலிக்குது. ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களே, நான் துரத்தப்பட்டேனே. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நாங்க ஒரு இடத்துல நான் பிறந்தேன், அந்த இடத்துல இருந்து கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. ஊழியம்ன்ற பேர்ல இன்னொரு இடத்துக்கு வந்தேன். அந்த இடத்துலயும் ஜனங்க எங்களை அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இன்னொரு இடத்துக்கு வந்த உடனே எங்க வீட்டுக்காரே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரு ஒரு இடத்துல இருக்கிறாரு, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். என் 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நான் இங்க இருக்கிறேன். இந்த ஊர் எனக்கு புதுசா இருக்கு. நான் என் பக்கத்துல விரட்டப்பட்டுட்டே நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும் சிஸ்டர் கேட்டாங்க. என்னதான் பதில் தருவேன்? ஜஸ்ட் கனெக்ட் அண்ட் see. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா துரத்தப்படுற ஒரு நிலைமை. போராடுறாங்க. நான் எங்க போய் செட்டில் ஆனாலும் அந்த இடத்துல போராடுறாங்க. அந்த இடத்த விட்டு, அந்த பொசிஷனை விட்டு என்னை நீக்கிடணும்னுட்டு என் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில உன்னை இருக்கக்கூடாது, உன்னை கீழே தள்ளணும்னுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. நீ இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னுட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை செய்ய எங்க நான் ஓடினாலும் பின்னாடி ஓடி வந்துட்டு, நேத்து வரும்போது இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கிறேன். ட்ரெயின் ஏறதுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. என்ன ஒருத்தர் துரத்திட்டு இருக்கிறாங்க. நான் போற இடத்துக்கெல்லாம் this is prophetic. என்ன ஒருத்தர் விரட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனேன், எழுப்புதல் வந்துச்சு, அங்க விரட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க என் பொசிஷன், இது ஏன் பொசிஷன், உன் பொசிஷன் இல்ல, தேவனுடைய பொசிஷன். கர்த்தர் அந்த பொசிஷன் கொடுத்தால் ஒளியை என்னால இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆவியானவர் எப்சிபா சிஸ்டர் முகாந்திரமாக பேசினால் ஒளியே இங்க என்னால இந்த டார்த்தியால, இந்த மண் பாண்டத்தால நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை துரத்திட்டே இருக்கிறாங்க, உங்களை விரட்டிட்டே இருக்கிறாங்க, எங்க போனாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது முகாந்திரம் இல்லாத சத்துருக்கள் உங்களை வந்துட்டு துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் யுத்தம் செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக யுத்தம் செய்ய உங்களுடைய தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தால யெகோவா நிசி, அவர் உங்களுக்கு இந்த யுத்தத்தை செய்து ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், யுத்தம் செய்யறது அவரா இருப்பாரு, ஜெயம் உங்களுதான். எக்ஸாம் எழுதுறது ஒருத்தர், பட்டம் வாங்குறது இன்னொருத்தர். நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க யுத்தம் செய்ய மாட்டீங்களா? அவர் யுத்தம் செஞ்சிட்டு இருப்பாரா? ஜெயம் பெற்றவங்க நீங்களா? அதுதான் என்னுடைய இயேசு,
அதுதான் என்னுடைய நேசர். ஸோ இந்த இடத்துல எவ்வளவுதான் அவங்கள வந்துட்டு விரட்டிக்கிட்டே இருந்தாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்து கொண்டே இருந்தாலும், நீங்க அந்த இடத்தை விட்டு போகிற ஜனங்கள் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக நிறுத்திருப்பாரே, ஆனால் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து தான் நிறுத்தி இருக்கிறாங்க. ஓடிடாதீங்க அந்த இடத்தை விட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாலாவது என்னது பாருங்களேன், கீழே தள்ளப்படுறாங்களாம். கீழே தள்ளப்படுறதுனா என்னன்னா ரெஸ்லிங் கேம் வருது இல்லைங்களா? எத்தனை பேர் பாக்குறீங்க? நம்ம பிள்ளைங்கள்லாம் அதுல தானே இருக்கிறாங்க. ரெஸ்லிங்ல என்னது? அது யார் ஜெயிச்சானிட்டு அர்த்தம். யார் கீழே விழுந்துட்டு அந்த 10 கவுண்ட் பண்றதுக்குள்ள அவங்க எழுதாம போனாங்கன்னா அவங்க தான் இது என்ன தோத்துட்டாங்கன்னுட்டு அர்த்தம் இல்லைங்களா? அந்த மாதிரி தோக்கடிச்சு அப்படியே பிழிஞ்சிட்டு உயிரை எடுத்து குத்துயிரா விட்டு இவளை அப்படியே கீழே தள்ளிட்டு கையை கால வராம ஆயி இவளை அப்படியே கீழே தள்ளி போட்டுட்டு இவ எழவே கூடாதுன்ற அளவுக்கு ரெஸ்லிங் ஆடிட்டு இருக்கிறானா சத்ரு நம்மளை பார்த்து. அதுல பாக்ஸிங் ஆடிட்டு இருக்கிறானா. புரியுதுங்களா? ஓகே, தட் மீன்ஸ் அப்போல கட்டாபலோ, அதுக்கு பேர் என்ன? கட்டாபலோ. we are thrown down, we are knocked flat. இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்லிங் கேம்ல வர ஒரு இது. பாக்ஸிங் ஆடிட்டு இருக்காங்களாம், நம்மள கீழே தள்ளிட்டு இருக்காங்களாம், கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 10 9 8 7 6. அவங்களுக்கு தெரியாது நான் கீழே விழல, தேவன் என்ன அவருடைய கரத்தால தாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதம் கல்லில் இடராத படிக்கு தம்முடைய தேவ தூதர்களை அவர் காவலாக வைத்து நம்மை உயர்த்தி காப்பாற்றுகிற தேவன் தான் நாம ஆராதிச்சோம், அவரை தான் நாம சேவிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தள்ளிட்டேன் சத்ருவானவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நாம இன்னும் விழுந்து போல. we are not ruined, we are not killed. நாம கொலை செய்யப்பட போல. இந்த சரீரம், இந்த மாமிசத்தை எவ்வளவு தான் அவங்க துன்பப்படுத்தினாலும் உள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்குள்ள அடங்கி இருக்குன்னு தேவன் இந்த நாள்ல பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்க அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோமா? நாம மண்பாண்டத்துக்குள்ள. அப்ப இந்த மேல பார்த்துட்டா நம்முடைய சத்ரு எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இது மண்பாண்டம்டா, இது பாரு இப்படி ஊதுனா இது விழுந்துடாண்டா, பலவீனமான பாண்டம்டா. அது ஒண்ணு, அது எங்கேயோ ஆவியான ஏதோ ஒரு விஷயத்துல எழுதி வச்சிட்டாரு, பலவீனமான பாண்டங்கள் ஸ்திரீகள்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதே பிடிச்சிட்டு இது அவ்வளவுதான். இதை இப்படி பயமுறுத்திட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படியாக சொன்னாரா, அவங்க வைஃப் வந்து நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஈடன் டிவி அந்த இது வந்த பிறகுதான் இவ்வளோ ஊழியக்கார அம்மாக்களுடைய பழக்கம் எனக்கு ஆனது. அவங்க என்ன சொல்ல வராங்களா, அந்த பாஸ்டர் அம்மாவை பார்த்துட்டு நீ ஊழியத்தை விடுறியா இல்லை டிவோர்ஸ் கொடுக்குறியா? எனக்கு நான் சொன்ன டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க. என்னது? ஊழியத்தை விட்டுடு, இல்லைன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடு. எனக்காக ரத்தம் சிந்தி விலைக்கிரயம் செய்த இயேசுவை நான் விட்டு கொடுப்பேனா? என் நேசரை நீங்க உங்களுக்காகவும் அந்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. அந்த நேசரை உங்களால விட்டு கொடுத்துட்டு வாணிட்டு கூற முடியும்னா எந்த அளவுக்கு உலகம் உங்களை தாக்கி இருக்கு. அதனால நான் விட்டு கொடுத்துட்டு வர மாட்டேன். I too told the same thing sister என்றாங்க அந்த சிஸ்டர். அவங்க கனடால ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தனிமையா இருக்காங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க. என்ன ஒரு பரிதாபம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. என்ன ஒரு நிறைய கதைகள் இந்த மாதிரி என்னால் கூற முடியும். ஊழியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, ஊழியத்தில் கேவலங்களும் அவமானங்களும் துக்கங்களும், சபை மூடிடலாமா, சபையை வித்துடலாமா அப்படின்ட்டு போகிறவங்க எத்தனையோ பேர். எவ்வளவோ அவங்கள சொந்த பிள்ளைகளை போல அந்த கர்ப்ப வேதனை பட்டு அவங்கள கர்த்தருக்குள்ள நம்ம சம்பாதித்து கொண்டோமே. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்களா, நம்மளை ஊழியத்தை விட்டுட்டு துரத்துறவங்களா இருக்கிறாங்க, நம்மளை வந்துட்டு விரட்டி விடுறவங்களா அவங்க இருக்கிறாங்க, நம்மளை கீழே தள்ளிட்டு நம்ம பொசிஷன்ல அவங்க வந்து நிற்கிறவங்களா இருக்கிறாங்க. நடக்குதா? சிரிக்கிறீங்கன்னா அதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னுட்டு அர்த்தம். சரி, அது என்னுடைய ஆவிக்குரிய தாய், என்னுடைய she is my spiritual mother, she is my spiritual sister. எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, என் பொசிஷன் வேணும் அந்த இடத்துல.
ஆனா they do not know இந்த இடத்துல என்ன இருக்கா, இவ்வளவுலாம் எனக்கு நடந்தாலும் கூட நான் வந்துட்டு ஒடுங்கி போகிறது இல்லை, நான் மனமுறிவடைகிறது இல்லை, தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை, கைவிடப்படுகிறது இல்லை. ஏன் என்றால் மேலே இருக்கிற இந்த மண்பாண்டத்தை தான் இந்த ஜனங்கள் பார்த்து இவ்வளவுலாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள எனக்குள்ள ஒரு மகிமை நிரம்பி இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த ஒரு பாத்திரத்தை அந்த ஜனங்கள் நொறுக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த மகிமை வெளியே வந்து கொண்டே தான் இருக்கும். ஹalleluya. So give thanks for all your problems. உங்களுக்கு வர ப்ராப்ளம்க்கெல்லாம் நீங்க வந்துட்டு நன்றி செலுத்தணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து பிழைக்கப்பட்டார் இல்லைங்களா? பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி வைத்தார். இந்த நாள்ல நமக்கு உண்டாகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியத்துல உண்டாகிற நெருக்கடிகள், நம்மளுடைய சரீரத்துல உண்டாய் கொண்டிருக்கிற நெருக்கடிகள், என் சொந்த ஜனங்களே அந்த இடத்துல 11 நீங்க படிச்சீங்கன்னா என் சொந்த ஜனங்களே என்னை காட்டி கொடுத்தாங்கன்னுட்டு இருக்கும். என்னுடைய மகள், என்னுடைய சொந்தக்கார், என்னுடைய சபை விசுவாசிகள் என்னை இந்த மாதிரி மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க, என்னை இந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டாங்க. என்னோடு கூட நிற்கத்தக்கவர்கள் இன்னைக்கு என்னோடு கூட இல்லை. நான் தனிமையாக தேவனுடைய ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு அநாதை போல நான் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன்னுட்டு ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்கள் அநாதைகள் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் தான். அவர் கூறார், நான் மகிமை நம்பிக்கையாக உனக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமா இருப்பதே அந்த பரம ரகசியம். நெருக்கப்படுகிற கைவிடப்படுகிற தள்ளப்படுகிற எனக்கும் உங்களுக்கும் தான் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார். So give thanks. இந்த ஜார் எந்த அளவுக்கு உடையுதோ அந்த அளவுக்கு மகிமை வெளியே வந்து கொண்டே இருக்கும். மரியாள் என்ன பண்ணாலும் அந்த நலகத தைலத்தை போட்டு உடைச்சாலாம். எந்த அளவுக்கு அந்த டைம் போய்கொண்டே இருந்ததோ, அந்த உடைக்கப்பட்டுட்டே இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த பரிமள தைலம் அது வீடெங்கும் வீசினது அந்த வாசனை அன்னிட்டு நம்ம கேட்கிறோம். நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அதே போலதான் எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு உடைக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை நீங்க உடைக்கப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை உங்களுக்கே தெரியாது இல்லையா? ஒரு நார்மல் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அப்படித்தானே? ஒரு முறையும் நம்ம உடைக்கப்படும் போது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுதான் ஒரு பிரசங்கமே உண்டானது. இன்னைக்கு நான் இங்க நின்னுட்டு இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கேன்னா நான் இது எல்லா காரியத்திலும் கடந்து போனேன். தகப்பனால கைவிடப்பட்டேன், தாயால கைவிடப்பட்டேன், கணவரால கைவிடப்பட்டேன், பிள்ளைகளால கைவிடப்பட்டேன், எல்லாம் யாருக்கெல்லாம் சிநேகிதர்களால கைவிடப்பட்டேன், விசுவாசிகளால கைவிடப்பட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு கைவிடாத ஒரு தேவனை பிடித்து கொண்டேன். இன்னைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அக்னியில நடந்து வந்தோம், அந்த சேதமே உண்டாகல. அக்னி போட்டவங்க வெக்கப்பட்டு போயிட்டாங்க, அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, ஏமாந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நாம எல்லாம் சாத்தானுக்கு கன்ஃபியூஸ் பண்ற ஆளுங்களா இருக்கிறோம். நம்முடைய சத்துருக்கள் நம்ம தள்ளணும்னு நினைப்பா. ஆனா என்ன பண்ணாலும் இது இப்படியே இருக்குது, என்ன பண்ணாலும் நின்னுக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் மந்திரத்தை புசுன்னுட்டு ஊதி விட்டாலும் கூட அது என்னதான் திரும்பி வருது, அங்க போக மாட்டேங்குது. என்னுடைய சொந்த தங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறதுக்காக எனக்கு மந்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணுவானா, எங்க வீட்டுக்கு வருவா, உடம்பு சரியில்லைன்னுட்டு வருவா. வந்துட்டு அவ ஒரு 2 நாள் இருப்பா. 2 நாள் இருந்துட்டு போன உடனே அந்த கட்டில் கடையிலெல்லாம் நாங்க பார்ப்போம், இந்த எலுமிச்சை பழம், எலும்பு, இந்த ஓடு மாதிரி எல்லாம் இருக்கும். நானும் எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவோம், என்னவோ குப்பை, என்னது அதே ஒரு சில எலுமிச்சை பழம் மந்திரம் செஞ்சிட்டா அடுத்த அமாவாசைக்குள்ள ஏதோ நடக்கும். இல்லை ஏன்னா எலுமிச்சப்பழம் ஃப்ரிட்ஜில் இருந்து தவறி விழுந்துடுச்சுன்னு நினச்சிக்கலாம். எலும்பு ஏதோ பிள்ளைங்க கடிச்சு அதை அப்படியே போட்டு வச்சுங்கன்னு நினச்சிக்கலாம். குப்பை எல்லாம் வாரு போடு. அடுத்த வாரம் என்ன ஆகும்னா வருவா. எப்படி வருவானா, அவளுக்கு ஒரு கை ஒரு கால் விழுந்துட்டு இருக்கும். நிச்சயமா இதெல்லாம் நிச்சயமா நடந்தது.
புரியுதுங்களா? ஒரு கை ஒரு கால் விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இந்த வாய் கோணிட்டு வருவா. உடனே எங்க ஹஸ்பண்ட் மறுபடியும் நம்ம மன்னிக்கணும் இல்லைங்களா? நம்ம மன்னிப்போம், உட்கார வைக்குவோம், உட்காந்துட்டு நல்லா ஜபம் பண்ணுவோம். நைட் எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு எங்க ஹஸ்பண்ட் ஜபம் பண்ணுவாரு. பண்ணி 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 நல்லா ஆயிடுவா. நல்லா ஆயிட்டு மறுநாள் எங்க வீட்டு கட்டல் மேலேயே உட்காந்துட்டு மறுபடியும் போன் பண்ணிட்டு இருப்பா. பாய் ஏகாவ் ரக்கோ. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடா என்னன்னா இன்னொன்னு செய்ய வரேன், இவளுது பள்ளிக்கில இங்க போன வாரம் வச்சுது. ஏகாவ் ரக்கோ आ रही हूँ अभी 11:30 बजे आ रही हूँ. எவ்வளோ 1.5 லட்சம் 2 லட்சம் அவளுக்கு தான் லாஸ் ஆச்சு. அது அவளுக்கு தான் திரும்பி. அதுதான் இந்த சொந்த கையில சூனியம் வச்சுக்கிறதுன்னு அவளை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு இங்க நின்னுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க எங்கேயோ தெரியல. ஹல்லேலூயா. ஏன்னா உள்ள இருக்கிற மகிமை எனக்கு தெரிஞ்சது. அந்த மகிமைக்கு முன்னாடி எந்த மந்திரமும் இல்லை, எந்த தந்திரமும் இல்லை, எந்த ஒடுக்கப்படுதலும் இல்லை, எந்த சத்ருவனுடைய போராட்டமும் இல்லை, எந்த குண்டும் இல்லை. சிஸ்டர், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பாரசத்தில் 16 பேரும் விழுந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே சேதப்படுத்தப்படாது. உங்க வீட்டு பக்கத்துல குண்டை தூக்கி போட்டாலும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். என்ன தொடலாம், என் அழைப்பை தொடலாம், என்னுடைய இமோஷன்ஸை தொடலாம், என்னுடைய இருதயத்தை தொடலாம், என்னுடைய சந்தோஷத்தை தொடலாம், எது வேணாலும் தொடலாம். அந்த உள்ள இருக்கிற அந்த மகிமையை யாராலையும் தொட முடியாது. அது பாதாளங்கள் நரகங்கள் கூடி வந்தாலும் கூட, 1000 குட்டி பிசாசு கூடி வந்தாலும் கூட இந்த உள்ள இருக்கிற மகிமையை யாராலும் தொடவே முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழும்பி நிக்கலாமா? கொஞ்ச நேரம். எல்லாருக்கும் எவ்வளவு உற்சாகமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல நடக்கிற காரியத்தை பார்க்காதீங்க, உள்ள இருக்கிற மகிமையை பாருங்க. What's your priority today? What's your priority? உங்கள் எந்த அவமானங்கள், உங்கள் நேசர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:37 இப்படியாக வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே மூன்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மூன்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஜெயம் நமதே. ஒருவேளை இந்த நாள தோல்வி அடைந்தது போல நீங்க யோசிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனதை நீங்க யோசிக்கலாம். நீங்கள் பலனற்று போனீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களை அன்பு கூர்ந்தவர், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின ஜீவநாயகன், அவர் உயிரோடு எழுந்தவர், பாதாளத்தினுடைய பரலோகத்திற்குரிய திறவுகோலை உடைய தேவாதி தேவன் அவராக இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. எல்லாம் உட்காரலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரியாக ஒருவேளை அநேக முறை நாம நினைக்கிறோம், எனக்கு மட்டும் தானா இந்த பிரச்சனை? எத்தனை பேருக்கு நல்லா இருக்கு இது வரைக்கும்? எத்தனை பேர் நல்லா ஃபீல் பண்றீங்க இப்ப இங்க உட்கார்ந்துட்டு? ஒருத்தரா, 2 பேர்? எத்தனை பேருக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாசிக்கிற வசனம் தான். ஆனா மத்தவங்க அதை எடுத்து கூறும் பொழுது ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற மகிமை இன்னும் அற்று போகவில்லை. உனக்குள்ள இருக்கிற என்னுடைய அழைப்பு, உனக்குள்ள இருக்கிற என்னுடைய தரிசனம், உனக்குள்ள இருக்கிற என்னுடைய வரங்கள், உனக்குள்ள இருக்கிற என்னுடைய அபிஷேகம் இன்னும் குறைந்து போகவில்லை. ஏனென்றால் என்னுடைய உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறாமல் உன்னுடைய மண் பாண்டத்துக்குள்ள நான் இன்னுமாக அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக தான் ஒரு ஸ்திரீயை குறிச்சு இதனால நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்க பேரு வந்துட்டு சாரா ஹகார் வீட்டன் ஆஸ்பான். என்ன பேர் ரொம்ப பெருசா இருக்குது, சாரான்ட்டு வச்சுக்கலாங்களா? சாரா ஹகார் வீட்டன் ஆஸ்பான் என்றது அவங்களுடைய பேரு. 1714 ஆண்டுல அவங்க பிப்ரவரி மாசம் 22ஆவது தேதி அவங்க பிறந்திருக்கிறாங்க. எப்போ? 1714
14ல இவங்க பிறந்தாங்க. இவங்க பிறந்து ஒரு 18 வயசு இருக்கும் பொழுதே திருமணம் முடிச்சிடுறாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் திருமணம் செஞ்சிடுவாங்க இல்லைங்களா? திருமணம் முடிச்ச உடனே இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு 2 வருஷத்தை இவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோடு கூட. இந்த சாரா அவங்க 2 வருஷம் மட்டும் தான் அவங்க ஹஸ்பண்டோடு கூட வாழ்ந்து அவங்க வந்துட்டு அப்பெல்லாம் அந்த கப்பல் வழியா தானே அவங்க எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கப்பல் வழியா பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு கப்பல் சேதம் உண்டாகி அதுல அவர் மரிச்சு போறாரு. அப்ப 20 வயசுல இந்த சாரா விதவாயிட்டாங்க. புரியுதுங்களா? 20 வயசுல 20 இயர்ஸ்ல விதவா ஆயிடுறாங்க. விதவா ஆன பிறகு இப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வேற காப்பாத்தணும். ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், அவ்வளவு ஒரு பணக்காரங்க இல்ல இவங்க. அதனால இவங்க என்ன பண்ணணும், தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தணும். இப்ப அந்த கணவன் மறைச்சு போயிட்டாரு இல்லைங்களா? அந்த மறைச்சு பண்ண கணவருடைய அந்த மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தையும் இந்த சாரா தான் காப்பாற்றணும். எந்த வயசுல? 20 வயசுல இவங்க தான் காப்பாத்தணும். தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்தணும், அப்பா அம்மாவை காப்பாத்தணும், குழந்தைய காப்பாத்தணும், புருஷனுடைய குடும்பத்தையும் காப்பாத்தணும். இப்படியாக ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இவங்க மேல வந்துடுச்சா. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்களா, அப்படியே ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்களாம். ஒரு சின்ன ஒரு டியூஷன்ஸ் கொடுக்கற மாதிரி ஒரு அதுல ஒரு ஆதாயத்தை இவங்க பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் அங்க அந்த எல்லா குடும்பத்துக்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதை போஷிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆன பிறகு என்ன ஆகுது, ரொம்ப கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு எகெயின் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சர்ச்ல வந்து போய் ஜாயின் ஆகுறாங்க. யாரோ ஒரு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ஒரு சர்ச்ல போய் ஜாயின் ஆகும்போது அவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவங்க ஒரு இளம் விதவையாக இருக்கிறாங்க. 2 குடும்பத்தினுடைய பொறுப்பு, தன்னுடைய சொந்த மகனை கூட அவங்க பொறுப்பு எடுக்கணும். இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலின் தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது. அங்க கேட்கிற அந்த வசனத்தால நான் ஏதாகிலும் செய்யணும், என் குடும்பத்துக்கே நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், என்னோடதே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் வந்துட்டு என்னுடைய தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும் என்ற அந்த ஒரு எழுப்புதல் தீ, அந்த அவங்களுக்குள்ள ஒரு வைராகியம், ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், ஊழியம் செய்யாம நான் மறிக்க கூடாது என்ற அந்த ஒரு வாஞ்சை இவங்களுக்குள்ள பிடிச்சிட்டு அவங்க அந்த ஆலயத்திலேயே இருந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்களாம். இந்த நேரத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு அதே சபையில இருந்து இன்னொருத்தர், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வந்துட்டு, அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஆனா அவங்க வைஃப் இறந்துட்டு இருந்தாங்க. he is a widower. புரியுதுங்களா? அப்ப இவரு வந்துட்டு ஒரு விடோயரா இருக்கிறாரு. அப்ப இவருக்கு அந்த குழந்தைங்களை பார்த்துக்க ஒரு அம்மா வேணும். இவங்களுக்கு அந்த காலத்துல ஒரு ஆண் துணை வேணும். இல்லைன்னா she's in danger. நமக்கு தெரியும் இன்னைக்கு இந்த காலத்துல நம்மளால வந்துட்டு தனியா போக முடியறதில்ல, வர முடியறதில்ல, இப்படி ஊழியம் செய்ய முடியறதில்ல. ஊழியத்திலேயே பல பேர்களை நாம வாங்குறோம், பல பழைய சொற்களை நாம வாங்குறோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துல எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்பெல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் வந்துட்டு வெளியே போய் வேலை செய்யவே முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளவே அடங்கி இருக்கணும். ஆனா தன்னுடைய 2 குடும்பத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக வெளியே போய் அந்த இடத்துல ஒருத்தர் சுவிசேஷத்தை அறிவிச்சு அந்த இடத்துல அந்த சபையில ஒரு அந்த மனைவியை இழந்து அவருக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க மறுபடியும். இப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கணும், இவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும், இப்ப இந்த ஃபேமிலியும் பார்த்துக்கணும். இவர் நல்ல பிசினஸ் மேனா இருந்தவர் தான். 2 குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 3 குழந்தைங்களும் ஒன்று போலவே இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆகுது, இவருடைய பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இவருக்கு ஒரு வகையான வியாதி வந்து, அதற்கு அந்த நாட்கள்ல வந்துட்டு ஒரு மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒரு நிலைமையில அவரு வந்துட்டு படுத்த படிக்கையா ஆன உடனே அந்த பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி போயிடுது. பாருங்களேன், அடி மேல அடி, அடி மேல அடி. இது என்ன நான் அந்த இடத்துல வச்சு கற்பனை பண்ணி பார்த்தா நான் இருந்திருப்பேனா? யோசித்து பாருங்க. 20 வயசுல இளம் விதவை, 2 குடும்பத்தினுடைய பாரம், தன்னுடைய மகனுடைய பாரம், ரட்சிக்கப்படுறாங்க, அதற்கு மேல சிலுவை சுமக்கணுன்ற இன்னொரு பாரம் கர்த்தரால உண்டாகுது அவங்களுக்கு. சரி, திருமணம் செய்யறாங்க, பல கனவுகளோடு கூட திருமணம் செஞ்சிருக்கலாம். ஒருவேளை நான் ஏழ்மையிலலாம் நான் வந்திருக்கிறேன், இப்போவாவது நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நல்லா நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா நான் வளர்த்து விட்டுடலான்ற எவ்வளவோ கனவுல எல்லாம் அவங்க வந்திருக்கலாம். ஆனா திடீர்னு அவருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிட்டு படுத்த படிக்கை ஆயிடுறாரு. இப்படி இருக்கும்போது ஜனங்க என்ன பேசுவாங்க, நீ அபசகணும், உன்னாலதான்
ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண அவன் செத்தா, இப்ப நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிற, இவரும் இந்த மாதிரி இருக்கிறாரு. அப்போ உனக்குள்ளதான் ஏதோ ஒரு குறை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் அபசகுனம்னுட்டு நானே நம்புற மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பெத்த அம்மா பெத்த அப்பாவே அபசகுனம் போது ஒரு பிள்ளை நம்பணும் தானே. அது நானே நம்புற மாதிரி ஆயிட்டு எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு வெளியில யாருக்கும் என்னுடைய தலை காட்ட முடியாது, என் முகத்தை காட்ட முடியாது. ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பயம் எனக்குள்ள இருக்கும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கீழான மனப்பான்மை எனக்குள்ள இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா என்ற ஒரு தயக்கம் இருக்கும். இப்படியாக கைவிடப்பட்ட இந்த ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரத்தை உடைக்கப்படும்படியாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தபடியால தான் இன்னைக்கு அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஒருத்தருடைய கதையும். அதே மாதிரி இந்த சாரான்ற இந்த பாவம் சின்ன பொண்ணு, இவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு நிலைமை வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, இப்போ அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி, இந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு சின்ன போர்டிங் ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறாங்களாம். ஏன்னா போர்டிங் ஸ்கூல் அனுப்புது அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல அந்த பசங்கெல்லாம் தங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வாங்க முடியும். அந்த போர்டிங் ஸ்கூல்ல தங்கும் பொழுது தான் இன்னும் அதிகமாக அவங்களுக்குள்ள ஒரு இவ்வளவு பாரம் இருக்கு, இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்பின் நடுவில் இந்த பொறுப்பை பெருசா எடுத்துக்காம கர்த்தருக்கு அடுத்ததான காரியத்துல நான் என்ன செய்வேன் என்ற அது மட்டும் அவங்களுடைய நோக்கமா வைத்து கொண்டிருந்து அவங்க என்ன பண்றாங்க, நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டு இருக்கிறேன், ஏன்னா 1:15 உங்களை நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நீங்க பசியா இருக்க பாக்குறது என்னால முடியாது, ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க அந்த போர்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் பணம் அதிகமா வர ஆரம்பிக்கிறது. அந்த பணத்தை இவங்க பார்க்கல. பணத்தை பார்க்காம இவங்க என்ன பண்றாங்களா, அந்த பசங்களை உட்கார வச்சு இவங்களுக்கு தெரிஞ்ச பைபிள் வசனத்தை எடுத்து போதிக்கிறாங்களாம். காலையில அந்த சிஸ்டர் வந்ததை பேசிட்டு இருந்தாங்க, நான் இப்படி இருக்கிறேன், இப்படி சண்டே ஸ்கூல் எடுத்தேன், அப்புறம் இப்படியாக யூத் எடுத்தேன். இதுதான் படிப்படியா ஊழியத்துல வருது. ஒரேடியா மேடைக்கு வரோம்னாக்கா நம்ம டம்மட்டு கீழே விழுந்து விடுவோம். ஒரு படித்தான் நம்ம ஏறணும், புரியுதுங்களா? ஒரேடி அப்படியே இல்லை, அது இல்லை. தேவன் எந்த நேரத்துல எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம வைக்கும் பொழுது நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடிக்க முடியும். அதை விட்டுட்டு இன்னும் அதிகமா நான் போறேன்னாக்கா அந்த வாத்து இருக்குதே, பொண்ணு முட்டை வைக்கிறேன் ஒரேடியா அறுத்து போட்டுட்டுமே, அந்த மாதிரி போயிடும். நம்ம ஊழியம் அப்படியே ஒரேடியா அறுந்து போயிடும், புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்களா, முதலாவது இங்க இருக்கிற இந்த போர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தனக்கு தெரிஞ்ச வசனம், அவங்களுக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது. ஷி இஸ் நாட் a பைபிள் டீச்சர், எந்த பைபிள் காலேஜுக்கு போதில்லை. அவங்க கேட்டுக்கிட்ட வசனத்தை வந்துட்டு இந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் நிறைய பேர் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாராம். அவங்க ரட்சிக்கப்பட என்ன ஆயிடுச்சா, அந்த இடத்துல இன்னும் இவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து, அதாவது ஒருத்தர் ரட்சிக்கப்படும் பொழுது அவருடைய கேரக்டர், பழைய கேரக்டர் போயிட்டு இருக்கோம், இயேசுவின் கேரக்டர் வரும். பழைய பேச்சுகள் போயிட்டு இருக்கோம், இயேசுவின் பேச்சு வரும். சின்ன தனக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை கொடுத்தபடியால, அந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டபடியால, அந்த வசனத்தை இவங்க கை கொண்டபடியால தான் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. அப்படி ஏற்றுக்கொண்டபடியால என்ன ஆயிடுச்சா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சுதான். அந்த சின்ன போர்டிங் ஸ்கூல் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல 250 பேர். 250 பேர் உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடுவுலயே ஊழியம் செஞ்சு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு மாறுதல் உண்டானபடியால அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாங்க மாறினாங்களாம். ஹல்லேலூயா. எழுப்புதல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? என்னுடைய சின்ன கீழ்ப்படிதல்ல இருந்து, இங்க இருந்து நான் இயேசுவை போல மாறினே, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும் துடிக்குதே. என்னுடைய எல்லா ஆசா பாசங்கள், என்னுடைய ஃபன், என்னுடைய ஷாப்பிங் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போனோன்னு நான் துடிக்கிறேன். அங்க ஆரம்பிக்குது எழுப்புதல். இல்லைன்னா கர்த்தர் அந்த எழுப்புதலை யாரையும் யூஸ் பண்ண முடியாது. பிளீஸ், ஹல்லேலூயா. கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு போலாம் இல்லை, நான் மத்தியானம் முடிச்சிட்டு அங்க பாஸ்டர் காத்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் தான், நைட்டெல்லாம் தூங்கல.
2:40 தான் படுத்தேன். மறுபடியும் காலையில் 6 மணிக்கு ஒரு கூகுள் மீட் இருந்துச்சு. ஆனாலும் கூட ஊழியத்தை சென்னைக்கு வந்திருக்கேன், ஊழியத்தை முடிச்சுட்டு போறேன். எப்சிபா சிஸ்டர் 1 மடங்கு ஊழியத்தை கொடுத்தாங்க. அந்த எப்சிபா சிஸ்டர் முகாந்திரமா 3 மடங்கு ஊழியத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கார். அதை எந்த வகையிலும் லாஸ் பண்ண நான் விரும்பல. ஹல்லேலூயா. இன்னொரு முறை வேணும்னா நான் 6 முறை வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டு போறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த சிறு பிள்ளைகள் இந்த 250 பேரு இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்களா, 750 பேரா மாறினாங்களா. எப்படி 250? ஒரு போர்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்பா ஒரு அம்மா. இப்ப எவ்வளவு ஆச்சு? 750. இந்த 750 அவங்க போற இடத்துல எல்லாம் என்ன ஆச்சா, அவங்க இந்த வசனங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அயலாருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, வேலை செய்யற இடத்துல, இப்படியே தண்ணி எடுக்க போகும்போது, காய்கறி வாங்க போகும் பொழுது இப்படியாக பேசி கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து 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 அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆக மொத்தத்துல ஒரு சின்ன ஒரு 2 பிள்ளைகளால ஆரம்பித்த அந்த எழுப்புதல் முழு இங்கிலாண்டையும், நியூ இங்கிலாண்டையும் பற்றி எரிய செய்யும்படியாக இந்த இளம் விதவையான, ஒடுக்கப்பட்ட பாத்திரமான, நொறுக்கப்பட்டவளான, அபசகுனம் என்ற பேர் எடுக்கப்பட்ட, வீண் பழிகளை சுமந்து கொண்ட, பல பொறுப்புகளை சுமந்து கொண்ட இந்த சாரா ஆகார் தன்னுடைய மண் பாண்டத்தை உடைக்க ஒப்பு கொடுத்தபடியால அந்த மகிமை வெளியப்பட்டது. அந்த மகிமை வெளிப்பட்ட உடனே ஒரு எழுப்புதலின் தீ அந்த இடத்துல பற்றி எரிந்தது. முழு இங்கிலாந்திலும் குடி இல்லை, போதை பொருள் இல்லை, ஃபன் இல்ல, குமா நடக்காதான்னு யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் யோசிக்க போகாதீங்க. கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சு முடிப்பேன்னு யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை. இயேசு வந்து நிக்கிறார். அந்த பிரசன்னத்தால தொடப்பட்ட அந்த 6000 பிசாசுகளும் ஒரே வார்த்தையில விட்டு போதே. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை. மரித்து 4 நாள் ஆயும் கூட பரவாயில்ல, யூதர்களுடைய முறைமைப்படி அவ்வளவுதான், அடக்கம் பண்ணலான்னு யோசித்தாலும் கூட பண்ணப்பட்ட அந்த சடலத்தையும் உயிரோடு எழுப்ப செய்தது. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை. இப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க. வெளியே இருக்கிற இந்த மண் பாண்டத்துக்கு உங்களுக்கு அந்த ஒரு கனம் வேணுமா, அந்த ஒரு மரியாதை வேணுமா? இந்த மண் பாண்டத்தை குறிச்சே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? மகிமை வெளிப்படாது. ஹல்லேலூயா. உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். Give thanks for all your problems. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கள ஒரு சிநேகிதர்களை போல பாருங்க நீங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அவங்க இல்லாம நீங்க இன்னைக்கு இங்க இல்ல. அவங்க இல்லாம உங்களை கொண்டு ஒரு கூட்ட ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்காது. நீங்க உடைக்கப்படாம அந்த ஒரு பரிமள வாசனை வெளியே வந்திருக்காது. நீங்க அப்படி உடைக்கப்படாம ஊழியக்காரி என்ற ஒரு பெரும் பேர் பெற்று அந்த பட்டத்தை வாங்கி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. ஒரு நாள் உயிர் பிரியும் தான். உலகத்துல கூட சிஸ்டர் பாடின வண்ணமாக உலகத்திலே உபதிரவம் உண்டு தான், இந்த ஆண்டவருக்குள்ள உபதிரவம் உண்டு தான். ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் முற்றிலுமாக ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். நான் உலக பிரகாரமான ஜனங்கள் அவர்கள் இப்படியாக நொந்து நொந்து நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவங்க மறிக்கும் பொழுது அவங்க எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா நான் இந்த மகிமையை சுமந்து கொண்டிருக்கிற ரத்தத்தால கழுவப்பட்ட நான் இந்த நாளில மறிக்கும் பொழுது என்னுடைய அந்த சரீரம் மண்ணுக்கு போனாலும் என்னுடைய அந்த ஆவி ஆத்துமா தேவன் கிட்ட போகுது. எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. இதுதான் மகிமை சுமக்கிறவர்களுடைய ஒரு அழகு. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய அலங்காரம். உங்களையே யோசித்து பாருங்க. மேல இப்படி இருக்கும் இந்த தோல், இது இப்படி, ஆனா உள்ள வந்துட்டு இயேசு மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். என்னுடைய சரீரத்தை அவர் ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் நான் தான், அந்த உடன்படிக்கை பெட்டி நான் தான். இந்த மகிமை, இந்த பெட்டியை வெளிப்படுத்தணும்னா நான் உடையணும். பூட்டி வச்சிருக்கிறாரு இந்த சரீரத்துக்குள்ள, அவருடைய மகிமையை பூட்டி வச்சிருக்கிறாரு. அதனால நான் அப்படியே பத்திரமா பூட்டப்பட்டு உள்ளவே வச்சிருக்கிறேன். அதனால என்ன பண்றாரு, அவ்வப்போது பல பேர்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் உடைக்கப்படும்படியாக. பல ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில தள்ளும்படியாக அனுமதிக்கிறார். ஏன்னா நான் கீழே விழும்போது தான் அந்த மண்பாண்டம் என்ன ஆயிடும்? ஆமா தானே? பானை உடைச்ச உடனே மகிமை வெளியே வரும்.
அந்த தைல குப்பி உடைஞ்ச உடனே வீடு முழுவதுமாக பரிமள தைலமாக மாறும். இந்த உலகத்திற்கு எழுப்புதல்ல ஒரு பரிமள தைலமாக நான் மாற வேண்டுமே ஆனால், நான் ஒரு உலகத்திற்கு வெளிச்சமாக மாற வேண்டுமே ஆனால், இந்த மண் பாண்டம் உடைப்பதற்கு நான் ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இனிமே நம்ம கவலைப்படக்கூடாது, இனிமே நம்ம துக்கப்படக்கூடாது. வருகிற எல்லா பிரச்சனைக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்க சொல்லி பாருங்களேன். ரெட்டிப்பான நன்மையால தேவன் உங்களை நிரப்புவார். இந்த மண் பாண்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் நீங்க பார்க்கலாம். நம்ம இந்த மேல இருக்கிறது என்னன்னா டெம்பரவரி காரியமாக இருக்கிறது, உள்ள இருக்கிறது தான் பெர்மனன்ட். அப்ப அந்த பெர்மனன்ட்டை வெளியே எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும் இல்லைங்களா? இது வந்துட்டு அநித்தியமானது, இது அழிந்து போகக்கூடியது. ஆனா இந்த உலகத்திற்கு அழியாத ஒண்ணு எனக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு காட்ட வேண்டுமே ஆனால் இந்த பூட்டை திறக்கணும், நான் உடைக்கப்படணும். எனக்குள்ள இருக்கிற நித்தியமான காரியம், எனக்குள்ள இருக்கிற நித்தியமான தேவ பிரசனம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற தேவ வரங்கள், எனக்குள்ள இருக்கிற அழைப்பு, எனக்குள்ள இருக்கிற தரிசனம் வெளியே வர வேண்டுமே ஆனால் ஐ ஷுட் தேங்க் மை எனிமீஸ். அதனால தான் சங்கீதம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன, நம்ம எல்லாம் அநேக நேரம் என்ன பண்றோம்னா நம்முடைய சத்துருக்களை இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? நிறைய பேர் இப்படி சாட்சி கொடுக்கறத கேட்டிருக்கேன். என்ன அப்படி திட்டிட்டு போயிட்டான் அவன். ஒரு அம்மா அவங்க மகனை பத்தி என்னை திட்டிட்டு போயிட்டான் அவன். போன உடனே ஆக்சிடென்ட் ஆகி கை உடைச்சிட்டு என்கிட்ட தான் வந்தான். நான் தான் பணம் செலவு பண்ணேன், ஏதோ என் கம்மலை வச்சு நான் செலவு பண்ணேன். அது கிடையாது, அது இல்ல உண்மையான ஜெயம். என்னுடைய சத்துருக்கள் உயிரோட இருக்கணும். சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்னட்டு ஏன் தெரியுமா கர்த்தர் சொல்லிட்டு போனாரு? அந்த சத்ரு நல்லா இருக்கணும், அப்ப தேவன் என்ன உயர்த்தணும். சத்ருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்யணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். அதை பார்த்து அந்த சத்ரு வந்துட்டு திருந்தணும். புரியுதுங்களா? So thank your enemies, thank for your poor situation. உங்களுடைய நிலைமைக்காக கர்த்தரை துதிங்க, உங்க சத்துருக்களுக்காக துதிங்க. அவங்க இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிங்களே. உடம்பு சரியில்லையா, நீங்களே பிரெட் பால் முட்டை எடுத்துட்டு போய் கொடுங்களேன். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும், அப்பதான் எனக்குள்ள இருக்கிற மகிமை அவங்க பார்க்கணும். ஹalleluya. அவங்கள சபிக்காதீங்க. தேவன் அனுமதித்தால் ஒழிய அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்காது. கர்த்தர் அனுமதித்தார், அங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் இங்க வரணும். ஹalleluya. புரியுதுங்களா? சத்ருவை பார்த்து இனிமே என்ன பண்ணுவோம்? நாமோ என் சிச்சுவேஷனை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ சிச்சுவேஷன், தேங்க்யூ. இரு கொஞ்ச நாள்ல நீ போக போற, உள்ள இருந்து ஒருத்தர் வெளியில வர போறாரு. எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் என்ன என்பதை நான் இந்த உலகத்துக்கு காட்ட போறேன். அப்ப நீ வாய் அடிச்சு போயிடுவேன். அநேக முறை என்ன தெரியுங்களா, நாம பேசி சாதிக்கிறத விட பேசாம சாதிக்கிற பாருங்களேன், அதே கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற அழகா இருக்கிறது. ஹalleluya. keep quiet, ஜிப்பா போட்டுடுங்க. நேத்து வரும்போதும் சொல்லிட்டு இந்த வாய்க்கு ஜிப்பா போட்டுடுங்க. நீங்க பேசாதீங்க, என்ன ஆவ பாரு கேட்காதீங்க. அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரோ அந்த நீதிமொழிகள்ல இருக்கு. ஒருவேளை உங்க சத்ருக்களுக்கு தீங்க நீங்க நினைச்சிட்டு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னா, என்னுடைய அந்த பகை, என் உள்ளத்துல அந்த பகை இருக்கு இல்லைங்களா, அந்த பகையை பார்த்துட்டு தேவன் அவருடைய நிலைமையை மாத்தி போட்டுடுவாராம், நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவாராம். புரியுதுங்களா? So thank your enemies, thank your situation. மகிமை வெளிப்படணுமா? மகிமை வெளிப்படணுமா? எந்த அளவுக்கு இந்த மண் பாண்டத்தை உடைக்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மகிமை வெளியே வரும். ஹalleluya. முழுசா உடைக்க ஒப்பு கொடுங்களேன். தலையில இருந்து கால் வரைக்கும் உடைக்க ஒப்பு கொடுங்களேன். உங்க இமோஷன்ஸ் எல்லாம் உடைக்க ஒப்பு கொடுங்களேன். துப்புறாங்களா, தொடச்சிட்டு போயிட்டே இருங்களேன், மகிமை வெளிப்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிங்களே, மகிமை வெளிப்படும். மன்னிச்சு பாருங்களேன், மகிமை வெளிப்படும். கசப்பை எடுத்து போடுங்களே, மகிமை வெளிப்படும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருங்களே, அப்பதான் அக்கினியில் சேதம் ஒன்றும் இல்லையப்பா.
இவ்வளெல்லாம் யோசேப்பு அவங்க சகோதரனை பார்த்து என்ன இவ்வளெல்லாம் நீங்க செஞ்சீங்க, தீங்கு செஞ்சீங்க எனக்கு, ஆனா உங்களுக்கு ஏது நன்மையாக மாறும்படியாகத்தான் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். இன்னைக்கு உனக்கு முன்பாக உனக்கே ஆகாரத்தை கொடுக்கிறவனா கர்த்தர் என்ன வச்சுக்க, நீ என்ன கீழே போட்ட, ஆனா தேவன் என்ன உயர்த்தி வச்சிட்டார். அப்போ ஜனங்க கீழே போடுறாங்களா மேல எடுக்கிறாங்களான்றது முக்கியம் கிடையாது, யார் நம்மை உயர்த்துறாருன்றது தான் முக்கியமாக இருக்கிறது, இன்னாருடைய மகிமை இருக்குன்றது தான் முக்கியமாக இருக்கிறது. So thank God for every situation you are going through today. கேள்வி கேட்காதீங்க. ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பேசணும்னுட்டு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா டைம் எனக்கு கொடுத்தது அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் என்னோடு கூட இருந்து இதை கேட்டீங்க. நீங்க எல்லாம் எழுப்புதல பங்குள்ளவர்களை மாறணும்னுட்டு தான் என்னுடைய ஆசை. சென்னையில ஒரு சின்ன தீக்குச்சி பத்த வச்சுட்டு போயிருக்கிறேன், அதனால இயேசுவின் மகிமை என்ற அந்த ஒரு காரியத்தை போட்டுட்டு போயிருக்கேன். இனிமே நீங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு தீ குண்டா நீங்க மாறணும், பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும். சென்னையில நீங்க இருக்கிற ஊழியத்துல, உங்களுடைய சபைகளில, உங்க குடும்பங்கள்ல நீங்க ஒரு தீப்பொறியா மாறணும். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த எல்லா காரியங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா ஆசைகளை நிறைவேற்றி அனுப்புவாராக. இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனி காணவே மாட்டீர்கள். இனி நொறுக்கப்படுதல் இல்லை, இன்னும் மகிமை தான் வெளிப்பட போகுது. இது தீர்க்க தரிசனமாக நான் கூறிட்டு பெங்களூருக்கு போக போறேன். இனி உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை தான் வெளிப்பட போகுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. என்னை மத்தியில வந்து கர்த்தருடைய வார்த்தையை, பலத்த ஒரு வார்த்தை, நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்ம மத்தியில இன்றைக்கு எத்தனை பேரோடு பேசினார். ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டு பேசினார். ஹalleluya. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போவதில்லை, அப்புறம் தள்ளப்பட்டும் மனம் மடிவாவதில்லை. ஹalleluya. உண்மையா? அப்படி சின்னதா அம்மா நீ ஏன் தான் வந்து இப்படி ஆயிடுச்சாலே என்ன முகெல்லாம் மாறி போயிடுது. நம்மள ஒரு வார்த்தை பாராட்டலையே, நம்ம இவ்வளவு நன்மை செஞ்சோமே, ஒரு தேங்க்ஸ் சொல்லலையே அப்படின்னு சோர்ந்து போறோம். இங்க அடி உத வாங்கினா கூட ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு பவுல். ஹalleluya. அவங்க சொன்ன காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அழகா சொன்னாங்க. தள்ளப்படுறாங்க, அடுத்தது ஒடுக்கப்படுறோம். ஒண்ணு சொன்னாங்க மூச்சு திணற மாதிரி. என்ன சொன்னாங்க? மூச்சு திணற மாதிரி ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹalleluya. அந்த மாதிரி நம்ம இறங்கி இருக்கிறோமா சொல்லுங்க. ஆனா அப்படி இருந்தாலும் நான் ஏதோ சொல்லுவாங்க நினைச்சு நிறைய மெசேஜ் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நீ கவலைப்படாத, நீ துக்கப்படாத, ஆண்டவர் சத்ருவை வந்து உடைச்சிருவாரு, அவனை வந்து அவனுக்கு கை கால்லாம் உடஞ்சி போக, இப்படி எல்லாம் சில பேர் இருக்காங்க. ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா கேட்டிருக்கோம்? சத்தியம், உன்னுடைய சத்துருக்களுக்காக நீ ஸ்தோத்திரமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹalleluya. இதுதான் நமக்கு தேவை, இதுதான் நம்ம இன்னும் கடைபிடிக்காம இருக்கிறோம். நான் ஒத்துக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. அநேக வேளை ஆண்டவரே இவன் இன்னும் நல்லா இருக்கிறானே ஆண்டவரே அப்படின்னு தான் நமக்கு தோணுதே கண்டி. அவன் நல்லா இருப்பான், இந்தப்பா ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்து பூஸ்ட் குடிச்சு இன்னும் கொஞ்சம் திட்டு என்ன அப்படி சொல்லுவோமா? நம்ம இனி சொல்லுவோம். ஹalleluya. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து சிஸ்டரை வந்து பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன், சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும்படியா. ஹalleluya. இனி மாமியார் ரொம்ப வருஷம் வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். ஹalleluya. அவங்களுக்கு டெய்லி நல்ல டீ காஃபி ஸ்பெஷலா போட்டு கொடுத்து அவங்கள நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நல்லா வைங்கன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நிச்சயமா நம்மோட பேசியிருக்கிறார். ஹalleluya. நம்ம தேவையான வார்த்தை. அடுத்து சொன்னாங்க உடைக்கப்படனா உள்ள இருந்து வெளியே வராது. அப்ப இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்குள்ள வெளியே வரலன்னு இப்ப புரிஞ்சிச்சா? நமக்குள்ள பவர்ஃபுல்லானது, நித்தியமானது உள்ள வெளியே வரணும்னா அந்த உடைக்கப்படுது. அப்போ உடைக்கிறவங்க யாருதான்? நம்ம சுத்தி இருக்கிறவங்க. ஆண்டி அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹalleluya. அப்போ உடைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாமா? உடைக்கிறவங்களுக்காக ஒரு ஹalleluya சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையில கூட பேசின வார்த்தைக்காக ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடியுமாக தேவனுடைய ஊழியக்காரமாவை கரங்களை தட்டி அவரை கனப்படுத்துவோமாக.